Hello friends, welcome back to Happystudents YouTube channel. இந்த வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நான் நம்ம வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு சாரி அண்ட் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஃபர்ஸ்ட் சாரி எதுக்கு அப்படின்னா லாஸ்ட் 1 வீக்கா என்னால் கரெக்டாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஆஃபீஸில் கொஞ்சம் அடுத்தடுத்து ஒர்க் வந்தது அண்ட் எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அதனால லாஸ்ட் 1 வீக்கா என்னால் பிக் டேட்டாலையும் சரி இந்த கோட்லர் பிளேலிஸ்ட்லையும் சரி என்னால் வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல. ஸோ இந்த வாரத்துலேருந்து முடிஞ்ச வரைக்கும் டெய்லி 1 or 2 வீடியோஸ் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறோம். அடுத்தது தேங்க்ஸ். இந்த தேங்க்ஸ் எதுக்கு அப்படின்னா நம்ம சேனல் 29ஆம் தேதி ஜூன் கணக்குப்படி 150 சப்ஸ்கிரைபர்ஸை கிராஸ் பண்ணிட்டோம். ஸோ இதில் பெரிய விஷயம் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? ஜூன் 10ஆம் தேதி தான் நமக்கு 10 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க. அண்ட் இதில் எனக்கு தெரிஞ்சவங்க நான் கேட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தா நல்லா ஒரு 70 சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட இருப்பாங்க. ஆனால் மீதி இருக்கவங்க எல்லாருமே ஆர்கானிக்காக நம்மளோட சேனலை பார்த்து அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணவங்க தான். ஸோ அதுக்கு ஒரு தேங்க்ஸ். ஸோ நம்ம சேனலில் நம்ம அடுத்தடுத்து பல டெக்னிக்கல் வீடியோஸ் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கோம். ஸோ இப்போதைக்கு நம்ம கோட்லர் அண்ட் பிக் டேட்டா ரெண்டுமே கொண்டு வரோம். இந்த கோட்லர் பிளேலிஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா இண்டஸ்ட்ரியில் எந்த டெக்னாலஜி அட்வான்ஸ்டாக இருக்குன்னு பார்த்து அந்த டெக்னாலஜியை கொண்டு வருவோம். அட் அ டைமில் ஆல்மோஸ்ட் 2 டெக்னாலஜிஸ் எப்பவுமே ஹேண்டில் பண்ணுற மாதிரி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஐடியா. முடிஞ்சால் நம்மளோட இந்த யூடியூப் ஜேர்னியில் ஒவ்வொரு மைல் ஸ்டோன் ரீச் ஆகும்போதும் நம்ம அந்த மைல் ஸ்டோனை ரீச் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கோம் அப்படின்ற வீடியோஸையும் ஒரு பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஆக்டிவிட்டி ஸ்டார்டர். ஸோ இப்போ கனெக்டிவிட்டி வந்தீங்க அப்படின்னா இதில் ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் அப்படின்னு ஒரு காம்போனன்ட் இருக்கும். இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் அப்படின்னா என்ன? இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களுடைய அப்ளிகேஷனில் வந்து நீங்கள் இன்னொரு அப்ளிகேஷனை எடுத்து அதை ஆப்ரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்கன்னா அதுதான் ஆக்டிவிட்டி ஸ்டார்டர். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம இமேஜ் ஸ்பீக்கர் பார்த்தோம் இல்லையா? இமேஜ் ஸ்பீக்கரில் என்ன பண்ணுது? ஸோ நான் இமேஜ் ஸ்பீக்கர் கிளிக் பண்ணுறேன். அந்த இமேஜ் ஸ்பீக்கர் நம்மளுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய டிஃபால்ட் இமேஜ் ஆப்பை ஓப்பன் பண்ணுது. அந்த இமேஜ் ஆப்லேருந்து நான் ஏதோ ஒரு இமேஜை சூஸ் பண்ணுறேன். அந்த டேட்டாவை நம்ம கோட்லர் அப்ளிகேஷனுக்குள்ளே கொண்டு வருது. ஸோ இது இமேஜ் ஸ்பீக்கர். இது மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் பாருங்கள், ஃபேஸ்புக்கோட இமேஜ் அப்லோட் அப்படி தான் இருக்கும். ஃபேஸ்புக்கில் உங்களுடைய ஃபோனோடைய அப்ளிகேஷனை எடுத்து அதில் உங்களுடைய அப்ளிகேஷனுக்கு டேட்டா கொண்டு வரக்கூடியது. ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டர். இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டரோட அஃபிஷியல் எக்ஸ்பிளனேஷன் கூகுள் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இது கோட்லர் மட்டும் இல்லை, ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவுக்கும் அதே தான். ஸோ இங்கே பாருங்கள், ஆக்டிவிட்டி ஸ்டார்டரில் உங்களுக்கு ப்ரைமரி பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் என்னெல்லாம் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம மேலேருந்தே வரலாம், ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணுறாங்க அப்படின்றது. ஸோ இந்த இன்டென்ட் அப்படிங்கிறது நம்ம என்ன பண்ணதுக்கு முயற்சி பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டரில் 2 பேராமீட்டர்ஸ் நீங்கள் பாஸ் பண்ணணும். ஒன்று ஆக்ஷன், இன்னொன்று டேட்டா யூஆர்எல். ஸோ இந்த ஆக்ஷனில் பாருங்கள், நீங்கள் வியூ பண்ணுறீங்களா, எடிட் பண்ணுறீங்களா, மெயின் பண்ணுறீங்களா? இந்த மெயின் அப்படிங்கிறது ஏதோ ஒரு அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணுறதுக்கு. இப்போ வியூ அப்படின்னா நான் என்கிட்ட ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இருக்குன்னா அந்த டெக்ஸ்ட் மெசேஜை வியூ பண்ணுறதுக்கு. ஸோ இந்த மெயின் அப்படின்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்கள் ஃபோனில் இருக்கக்கூடிய கேமராவை நீங்கள் ஓப்பன் பண்ணணும் இல்லை ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கும் போது இந்த மெயின் ஆக்ஷன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டேட்டா யூஆர்ஐ. ஸோ என்ன டேட்டா நீங்கள் சென்ட் பண்ண போகிறீங்க? ஏதோ ஒரு கான்டாக்ட் டேட்டா பேஸ் கொடுக்க போகிறீங்களா, இல்லை ஏதோ ஒரு டெக்ஸ்ட்டை நீங்கள் டேட்டா பேஸை சென்ட் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறதெல்லாம். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்டென்ட்டுக்குரிய ஒரு சில அதர் பராமீட்டர்ஸ் இருக்கும். ஆக்ஷன் வியூ, ஆக்ஷன் டயல். ஸோ இதெல்லாம் ஒரு சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் நீங்கள் இன்டென்ட்டுக்கு எல்லாம் ஆக்ஷன்ஸ் வைக்கலாம் அப்படின்னு. ஓகே, நம்ம இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ கோட்லரில் இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா என்னுடைய கோட்லர் அப்ளிகேஷனில் இருந்து என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் அப்ளிகேஷனை நான் ஓப்பன் பண்ண போகிறேன். இதுக்கு நீங்கள் ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் வச்சு தான் ஓப்பன் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் இல்லாமல் ஓப்பன் பண்ணுறதுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ நான் உங்களுக்கு ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் வச்சு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணியிருக்கேன். அண்ட் ஒரு பட்டனும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் போயிட்டு நான் ஒரு பட்டன் ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுறேன். ஸோ இந்த பட்டனுடைய டெக்ஸ்ட்டை நம்ம வாட்ஸ்அப் அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸ்க்ரீனோட அலைன்மெண்ட்டை வெர்டிகலாக சென்டராக கொடுத்துக்கலாம். பட்டனுடைய சைஸை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா இந்த பர்டிகுலர் பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வாட்ஸ்அப் ஓப்பன் ஆகணும் அப்படின்றது என்னுடைய ரெக்வயர்மெண்ட். ஸோ அதுக்கு நான் ஆக்டிவிட்டி ஸ்டார்டரில் என்னெல்லாம் கொடுக்கணும் அப்படின்றது பாருங்கள். ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் போயிட்டு ஃபர்ஸ்ட்டு android.intent.action.send அப்படின்னு கொடுக்கணும். ஏன்னா நம்ம வாட்ஸ்அப்பில் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்ப போகிறோம். அதுக்கு நான் இன்டென்ட்டில் ஆக்ஷன் android.intent
intent டாட் ஆக்ஷன் டாட் சென்ட் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இந்த சென்ட் அப்படிங்கிறது கேபிட்டலில் இருக்கணும். ஸோ அடுத்தது ஆக்டிவிட்டி கிளாஸ். நம்ம இந்த ஆக்டிவிட்டி கிளாஸ் அப்படிங்கிறது சப் ஆக்டிவிட்டி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு கான்டாக்டை பிக் பண்ணணும். ஸோ இதெல்லாம் இப்போ நான் இதில் ஃபீட் பண்ணக்கூடிய டேட்டா எல்லாமே நான் இன்டர்நெட்லேருந்து எடுத்துக்கிட்டது தான். நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்ட் வேணாலும் போயிட்டு கூகுளில் சர்ச் பண்ணீங்க அப்படின்னா அதுக்குரிய ஆக்ஷன் இன்டென்ட் எல்லாமே வந்துடும். ஸோ இப்போ நான் ஆக்டிவிட்டி கிளாஸில் com.whatsapp.contact picker அப்படின்னு நான் கொடுக்குறேன். அடுத்தது நம்ம கொடுக்க வேண்டியது ஆக்டிவிட்டி பேக்கேஜ் நேம். ஸோ இந்த ஆக்டிவிட்டி பேக்கேஜ் நேமில் com.whatsapp அப்படின்னு எழுதுறேன். அடுத்தது நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா டைப் என்ன மாதிரி டேட்டா நம்ம சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் எழுதுறேன். ஸோ இப்போ நான் டெக்ஸ்ட் பிளெயினாக சென்ட் பண்ணுறேன். டெக்ஸ்ட் பிளெயின் அப்படின்னு நான் இதில் டேட்டா டைப்பில் கொடுக்குறேன். அடுத்தது எக்ஸ்ட்ரா கீ. இந்த எக்ஸ்ட்ரா கீயில் நம்ம என்ன சென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத கொடுக்கலாம். android.intent.extra.text android.intent.extra.text. ஸோ அடுத்தது நம்ம செட் பண்ண வேண்டியது எக்ஸ்ட்ரா வேல்யூ. இந்த எக்ஸ்ட்ரா வேல்யூ அப்படிங்கிறது நம்ம என்ன டெக்ஸ்ட் சென்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இப்போ நான் இந்த இதுக்கு ஏதோ டெக்ஸ்ட் பாக்ஸ் வச்சு அந்த டெக்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூவை நம்ம பாஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் போயிட்டு ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸ் எடுத்து வச்சுக்கிறேன். ஸோ இந்த டெக்ஸ்ட் பாக்ஸில் நான் என்ன டைப் பண்ணுறேனோ அந்த வேல்யூவை நம்ம இந்த எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட் வழியாக பாஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ இப்போ பிளாக்ஸ் போயிட்டு ஸோ இப்போ நான் பட்டனுடைய கிளிக் எடுக்கிறேன். இந்த பட்டனுடைய கிளிக்கில் நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் போயிட்டு எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்டை செட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட். ஸோ எக்ஸ்ட்ரா வேல்யூவை நம்ம டெக்ஸ்ட் பாக்ஸோடைய டெக்ஸ்டாக செட் பண்ணிக்கலாம். அடுத்தது நம்ம ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் டாட் ஸ்டார்ட் ஆக்டிவிட்டி நம்ம என்ன கொடுத்துருக்கோமோ அந்த ஆக்டிவிட்டியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா நான் இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டருக்குரிய எக்ஸ்ட்ரா வேல்யூ அதாவது என்ன வேல்யூ நம்ம சென்ட் பண்ணணுமோ அது இந்த டெக்ஸ்ட் பாக்ஸ்லேருந்து எடுத்துக்கோ அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஹாய் அப்படின்னு நான் சென்ட் பண்ணுறேன். இப்போ இந்த வாட்ஸ்அப் பட்டனை நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னா நமக்கு ஃபோனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் என்னுடைய வாட்ஸ்அப்புடைய கான்டாக்ட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஓப்பன் ஆகி இதில் நான் ஏதோ ஒரு விஷயத்தை நான் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அந்த நம்பருக்கு எனக்கு அந்த டெக்ஸ்ட் சென்ட் ஆகிடும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு இருக்கு. நம்ம அப்படியே சென்ட் பண்ண அப்படின்னா இந்த மெசேஜ் எனக்கு சென்ட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி உங்களால் ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன்லேருந்து இன்னொரு அப்ளிகேஷன் நம்ம ஃபோனில் இன்ஸ்டால் ஆகிருக்கக்கூடியதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் யூஸ் பண்ணுறோம். நம்ம இப்போ இடையில வந்து பேன் சைனா ஆப்ஸ் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்தது இல்லையா. ஒரு அப்ளிகேஷன் நீங்கள் வந்து சைனீஸ் ஆப்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காகவே கிரியேட் பண்ணியிருந்தாங்கல்ல. அந்த அப்ளிகேஷனில் கூட ஒரு பேக்கேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படிங்கிறது இந்த ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் மூலமாக நீங்கள் ரிமூவ் பண்ணலாம். ஸோ பேக்கேஜ் டாட் அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆக்டிவிட்டி ஸ்டார்டர் இருக்குது. அதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பேக்கேஜ் உங்களுக்கு அன்இன்ஸ்டால் ஆகிடும். நீங்கள் எந்த பேக்கேஜை டார்கெட் பண்ணீங்களோ அந்த பேக்கேஜ் அன்இன்ஸ்டால் ஆகிடும்.